எவ்ரி ஒன் ஓகேம்மா. இன்னைக்கு வந்து டே 17 ஓகேப்பா. பைத்தானோட டே 17 ஓகே. இந்த செஷனில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? பைத்தானில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னென்ன மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையுமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பைத்தானில் வந்து சம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். லைக் லிஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருப்போம், லிஸ்ட் யூஸ் பண்ணோம், செட் யூஸ் பண்ணோம், டியூபிள் யூஸ் பண்ணோம். நம்ம ரெகுலராக ரிப்பீட்டடாக அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பிரிண்ட். ஓகேவா? பிரிண்ட்னு போட்டு நம்ம வந்து என்ன தேவையோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது எல்லாமே வந்து பைத்தானோட பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ லைக் வந்து நம்ம வந்து நார்மலாக பிரிண்ட் அப்படின்னு போட்டாலும் இது வந்து பைத்தானோட ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? பில்டின் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இட் வில் பெர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து சம் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படி தானே? ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது வந்து என்னென்னா அதோட பில்டின் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம ஒரு இது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வி கால் தட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு தேவையான மாதிரி ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நம்ம வந்து எழுதி அதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து அதில் ஒரு அவுட்புட் வந்து நம்ம வந்து எடுத்து இது பண்ணுறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதில் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ ப்ராஜெக்டே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து வருது. ஸோ அதே மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட் ஒன்று வருது. ஸோ அதுக்கு நம்ம வந்து திரும்ப எல்லாத்தையும் புதுசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து அதில் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணி நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகுது, க்ரியேட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷனை அந்த கோடை வந்து அப்படியே நம்ம வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சரியா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது ஒரு செர்டன் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ அது எதுக்குன்னா நம்ம வந்து அது வந்து ரீயூசபிள் ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதே ஃபங்க்ஷனை வேறு ப்ரோக்ராம் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம், அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே திரும்ப அதே ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து அதே ஃபங்க்ஷனை கூட நம்ம வந்து திரும்ப வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட நம்ம இதுக்கு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதில் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா டெஃப் அப்படின்னு சொல்லி அந்த கீவேர்டுக்கு எப்படி நம்ம வந்து கொடுப்போம். ஒரு சில இதில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப்யூஎன்டி அப்படின்னு போட்டு எழுதுவாங்க, ஒரு சில எஃப்யூஎன்னு போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு நேம், தென் தட் வில் ஃபாலோ வித் அன் பேரன்தீசிஸ். சரியா? ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி தான். ஸோ டெஃப் function underscore name then followed by an parenthesis. ஸோ இப்படி கொடுத்துட்டோன்னா it will consider it as an function. சரியாமா? ஸோ கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். ஸோ கோலன் கொடுத்துட்டு we will write some code. நமக்கு தேவையான கோடிங்கை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? print of hi. ஸோ ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக உள்ள வந்து செர்டன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எழுத வேண்டியது டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். தெரியலையே. ஸோ இதோட சைஸ் கம்மியாக தான் கூடுது, இதோட சைஸ் தான் டக்கு டக்குன்னு கூடியிருது. சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் வந்து டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சரியா? டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு நம்மளோட டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்குறோம். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கான ஒரு நேம் கொடுத்துருக்குறோம். தென் இட் வில் ஃபாலோட் பை அன் பேரன்தீசிஸ். பேரன்தீசிஸ்க்குள்ளே
பேரந்திசிஸ் வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. ஓகேவா. தென் வி வில் எண்ட் தட் வித் அண்ட் கோலன். ஓகேவா. ஸோ பைத்தானில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கோலன் வச்சு எண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், கேலி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கோலன் வச்சு எண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இட் வில் டேக் அண்ட் இண்டென்ட் வச்சு அது வந்து நம்மளோட பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து அது வந்து எடுத்துக்கும். சரியா. பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து இண்டென்ட் வச்சு அது வந்து நமக்கு வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. சரியாம்மா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த பேரந்திசிஸ் இப்போ போட்டோம்ல, அந்த பேரந்திசிஸ்க்குள்ளே நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இட் மேபி அண்ட் என் நம்பர். எவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த இதுக்குள்ள வந்து நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து நம்ம வந்து எவ்வளோ நாளும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தென் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இது ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம் விடுங்க. மேபி அது வந்து 2.7 அந்த இதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ளதில் அந்த ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே டபுள் கோட்ஸ் போட்டு இந்த மாதிரி எழுதுறாங்கல்ல, இது ஆக்சுவலாக இங்கே டபுள் கோட்ஸ் போட்டு எழுதிருந்துச்சு, நான் தான் வந்து இதாக போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா. ஹேஷ்டேக் போட்டு வச்சுருக்கிறேன், கமெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ரெப்ரசென்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து இப்போ 3.7 அது வந்து இதாகலை, எரர் காமிச்சிச்சு. ஸோ என்ன எரர் காமிச்சிதுன்னா, ஒரு இன்வேலிட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி எரர் காமிச்சது. சரியா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதும் கோலன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். அந்த இன்டென்ட் தான் நம்மளோட பிளாக் ஆஃப் கோட்ஸோட ஸ்டார்டிங் ஐடென்டிட்டி. ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோன்னா அந்த பேரந்திசிஸ் முடிகிற இடத்துல we need to put and கோலன். ஓகேவா. அந்த கோலன் நம்ம வந்து வைக்கணும். அண்டு நம்மளோட ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோடு கண்டிப்பாக இருக்கும். சரியா. ரிட்டன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது வந்து ஒரு ஆப்ஷனல் ஒன். ஸோ ரிட்டன் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் இருக்கும், பட் அதில் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதோ ஏதோ ஒரு வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதோ அது வந்து ஆப்ஷனல் ஒன். ஓகேவா. ஸோ நம்ம ஆர்குமெண்ட் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நார்மலாக ரிட்டன் மட்டும் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து பிரேக் எண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கான ஒரு சிம்பிளான சின்டெக்ஸ். ஸோ டெஃப், தென் அது ஒரு ஃபங்க்ஷன் நேம், தென் இட் வில் ஃபாலோ வித் அன் பேராமீட்டர்ஸ். ஓகேவா. உள்ளே வந்து பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். தென் இட் வில் எண்ட் வித் அன் கோலன். ஸோ உள்ளே வந்து இது வந்து இன்டென்ட் படி வந்து எடுக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் ஒன். ஓகேவாம்மா. ஸோ தென் வந்து ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் வந்து ரிட்டன் கொடுத்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை விட்டு வந்து இது பண்ணுறோம், பிரேக் பண்ணி வந்து வெளியே வரோம். சரியா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல். ஓகேவா. ஸோ ரிட்டன் கொடுக்கும்போது நம்ம சம் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே வந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா we will use the return to return the value. ஓகேவா. அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. இல்லை வேறு எதுவும் எக்ஸ்பிரஷன் அது டேட்டா வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ரிட்டர்ன் வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஃப் கொடுத்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. தென் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் பிரிண்ட் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் உள்ளே வந்து டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்டிஆர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கீவேர்டாகவும் இது வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ பைத்தானில் வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீவேர்டு. ஸோ அதுவாகவும் இது வந்து நமக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது. சரியா. ஸோ தென் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பாஸ் பண்ண வேல்யூவை உள்ளே கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இங்கே பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து we need to give some அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணணும். சரியா. ஸோ அதை வச்சு தான் இங்கே உள்ள இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியாம்மா. ஸோ பிரிண்ட் கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரியா. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து நார்மலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்து ஃபங்க்ஷனில் வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு இது வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ தென் இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் காலிங் எ ஃபங்க்ஷன். ஓகேவா. அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி கால் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் மெயின் ப்ரோக்ராமில் போய்ட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் ஜஸ்ட் கொடுத்தா போதும். என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அது வந்து கால் ஆகி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா.
ஸோ இந்த ரிட்டனுக்கு அடுத்து நம்ம வந்து இன்டென்ட் விட்டு வெளியே வந்துட்டோம், அந்த ரிட்டன் இன்டென்ட் விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் இது வந்து அப்படியே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபைன் பண்ணிடுறது இருந்தது. தென் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் பிரிண்ட் திஸ். ஓகேவா? அந்த பிரிண்ட் மீன் கொடுத்து இங்கே வந்து பேராமீட்டராக வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது இப்போ இங்கே உள்ள இந்த இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணும். சரியா? இது வந்து இந்த ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷனும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற ரெஃபர் பண்ணும். இஃப் இட் மேட்ச் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி அதே தான் கொடுக்குறேன், வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் அந்த கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த எஸ்டிஆர் யூஸ் பண்ணாதனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது வந்து கிரே அவுட் ஆகி இருக்குது. சரியாமா? அந்த எஸ்டிஆர் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இட் வில் ஷோஸ் அண்ட் கிரே அவுட். ஸோ என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் போய்ட்டு திரும்ப அந்த எஸ்டிஆர் வந்து இங்கே கொடுத்துட்டேன். ஸோ தென் ஐ வில் புட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ ரிட்டன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நான் அந்த ரிட்டன் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டு. ஸோ நான் அந்த ரிட்டன் கொடுக்காத வரைக்கும் என்னோடய இன்டென்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. நான் ரிட்டன் கொடுத்தோன்னே என்ன இன்டென்ட் என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. சரியா? திஸ் பார்ட் இஸ் கால்ட் define a function. சரியா? this part is called define a function. Now we are going to call the function. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம கால் பண்ணுவோம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு புட் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் நேம். So fuld function underscore name. Then I am going to pass some string. Hi, welcome to Python functions. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா இப்போ இட் வில் பிரிண்ட் மீ. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சரியா? blank line after class தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து கால் பண்ணியிருக்கிறேன். ஹாய் வெல்கம் டு பைத்தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்ன இருக்குன்னா இட் வில் எக்ஸிக்யூட் த ஃபங்க்ஷன். சரியாமா? எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு ஏன்னா வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஷோ மீ an error. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எரர் கொடுக்குது. ஓகேவா? அது இல்லாமல் நான் இந்த இடத்துல நார்மலாக வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் ஹாய் வெல்கம் அப்படின்னு கொடுத்தேன். இதுவும் எனக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன்னா வந்து அந்த ஹாய் வெல்கம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளோ எதுவுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்படி இல்லாமல் நான் வந்து வெல்கம் டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஹாய் வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ அகே நீங்கள் வந்துட்டு இந்த வெல்கம் டெஸ்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து எரர் காமிக்காது. சரியா? ஏன்னா என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். ஸோ இஃப் இட் மேட்ச் இட் வில் கிவ் அன் அவுட்புட். ஓகேவா? இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு என்ன இங்கே காமிக்குது, ஸோ இது வந்து நம்மளோட பில்டின் ஃபங்க்ஷன் நேமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிக்குது. ஓகேவா? நம்ம வந்து பில்டின் ஃபங்க்ஷன் நேம் தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிறது பைத்தானோட ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் நேம். சரியாமா? ஓகே. இப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாஸ் பை ரெஃபரன்ஸ், ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸாக வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டாலும் நம்ம வந்து நீங்கள் மற்ற இதில் பார்த்துருப்பீங்க, பாஸ் பை வேல்யூ பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயே வந்து அந்த இது வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பேராமீட்டருக்குள்ளே உள்ள வேல்யூ வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து பாஸ் பண்ணி அது வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது, எந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுது, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு கிரியேட் லிஸ்ட் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட லிஸ்ட்டை கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே வி கேன் ஏபிள் டு கிரியேட் அவர் லிஸ்ட். ஓகேவா? நம்ம அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி வேல்யூஸ் பாஸ் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்மளோட லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். லிஸ்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். சரியா?
ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டோட வந்து வேல்யூஸ் வந்து அப்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த லிஸ்ட்டோட வேல்யூஸோட அப்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் வேல்யூஸோட வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஜாயின் ஆகிட்டே வரும், பேக்கில் வந்து ஆட் ஆகிட்டே வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த பாத் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இருக்கிற அதே ஆப்ஜெக்ட் வேல்யூவோட நமக்கு வந்து அப்பெண்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் வேல்யூ ஃபுல்லாக நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வருது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேல்யூவை அது கூட மற்ற வேல்யூஸை நமக்கு ஆட் பண்ணி நமக்கு வந்து ரெஃபர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே வருது. சரியா? ஸோ இப்போ இதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நானாக ஒரு வேரியபிள் அமைக்கிறேன், லிஸ்ட் வேல்யூஸ். சரியா? ஸோ லிஸ்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டாலே வந்து இட் வில் பி அ லிஸ்ட் வேல்யூ. சரியா? 01 02 03, 04. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ அடுத்த லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்களோ டாட் பண்ணி ஒர்க் ஆக மாட்டேங்குது டாட். ஓகே ஓகே அப்பெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அது வந்து இதாக தான் எழுதுவோம், ஃபங்க்ஷனாக தான் எழுதுவோம். நாட் ஈக்குவல் டு அண்ட் வி வில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வித் திஸ். சரியா? ஏன் எரர் காமிக்குது? 01 02. ஓகே 0 வந்து 01 02 போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இதாகும் யூனரியா. ஆமாம், யூனிகோடுக்குள்ளே இதாக வந்து இதாகும், மறந்துட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். சரியா? லிஸ்ட் இன் வித்தின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். லிஸ்ட் வேல்யூஸ் லிஸ்ட் இன்சைட் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம், இன்சைட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ தென் இங்கே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், அந்த இடத்துல உள்ளது வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கோம்னா லிஸ்ட் அப்பெண்ட் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் கொண்டு வந்துடுவோம், தென் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். சரியா? இதே இதில் நான் திரும்ப வந்து இங்கே ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இது வந்து சேம் நேம் அதே நேம் தான் கொடுக்கணுமா இல்லை வேறு நேம் கொடுக்கலாமா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நமக்கு வந்து அதே நேம் கூட கொடுத்துக்கலாம். சரியா? இங்கே 10 20 20, 30. ஓகேவா? ஸோ 3 வழி கொடுத்துருக்குறேன். தென் ஐம் கோயிங் டு print this also. Print list outside function list values. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் உள்ளது கொடுத்துருக்குறோம், வெளியே கொடுத்துருக்குறோம். பட் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு இதில் வந்து நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? தென் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமுக்குள்ளே நம்மளோட லிஸ்ட் வேல்யூஸ் வந்து நான் வந்து கால் பண்ணிட்டேன். சிங்கிள் கோட்ஸ் தான் இந்த இடத்துல இதுக்கு எது யாரும் காமிக்குது. சரி ஓகே. ஸோ இப்போ அதை ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா ஸோ உள்ளே போகும்போது அதே தான் வருது, வெளியே வரும்போது நமக்கு வந்து அதே அவுட்புட் தான் வருது. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே உள்ள லிஸ்ட் வேல்யூஸ் வந்து 10 20 30 இருக்கும். சரியா? ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா இந்த 10 20 30 அப்படியே இருக்கும். இதோட என்ன வேல்யூ அப்பண்ட் ஆகும்னா இந்த 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து அப்பண்ட் ஆகும். சரியா? புரியுதாம்மா? ஸோ இந்த 10 20 30 அப்படிங்கிற வேல்யூவோட இந்த 1 2 3 4 வந்து நமக்கு வந்து அப்பண்ட் ஆகிரும். தென் நீங்கள் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும், அதே வேல்யூ 2 வேல்யூ நமக்கு வந்து சேர்ந்து தான் நமக்கு வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். சரியா?
நான் இங்கே லிஸ்ட்டு வேல்யூ மட்டும் கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். ஸோ இதுவும் நமக்கு வந்து அதே அவுட்புட் தான் கொடுக்கும். நமக்கு வந்து உள்ளே அப் அண்ட் ஆகிட்டு நமக்கு இப்போ லாஸ்ட்டாக லிஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா நமக்கு வந்து அப் அண்ட் ஆன டோட்டல் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த டோட்டல் வேல்யூஸை நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது நம்ம அப் அண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கூட சேர்ந்து ரெண்டு இதுலையுமே நமக்கு வந்து ஒரே அவுட்புட் வந்து கொடுக்குது. இப்போ நான் இதே இதில் வந்து அப் அண்ட் பண்ணலை, லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து லிஸ்ட்டை வந்து இது வந்து க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதை க்ரியேட் பண்ணுறேன். தென் இங்கே வரும்போது நான் லிஸ்ட் வேல்யூ வந்து 10, 20, 30 கொடுக்கணும். இப்போ இது என்ன பண்ணணும்னா இட் வில் ஓவர் ரைட் தி அதர் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆயிரும். சரியா? நமக்கு இது வந்து அப் அண்ட் ஆகாது. இது வந்து நமக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸை வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். செக் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 4 தான். நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சு அந்த வேல்யூ வந்து பாஸ் ஆகி நமக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் சேஞ்ச். சரியா? நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து இதாகும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னென்னா ஸோ இது ஒரு தனி ரெஃபரன்ஸ், அது ஒரு தனி ரெஃபரன்ஸ். சரியாம்மா? நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கிறது வந்து லிஸ்ட்டுக்கு அவுட் சைட் வேல்யூ வந்து 10, 20, 30 அப்படின்ட்டு இருக்குது. சரி, இந்த வேல்யூ உள்ளே பாஸ் ஆகுது. பட் ஆனால் உள்ளே ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன இருக்குது, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து அந்த வேல்யூ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது அந்த வேல்யூ. பட் நம்ம இங்கே பேராமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஈவன் 10, 20, 30 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா இட் வில் நாட் சேஞ்ச். ஓகேவா? அது ஓவர் ரைட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே சிம்பிளாக வச்சுருக்கானுங்க. ஒரு நிமிஷமா. செக். ஆக்சுவலி அது ஓவர் ரைட் பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணல. இந்த இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே கால் பண்ணியிருக்கோம், இதை இங்கே கொடுத்துருக்குறோம். லிஸ்ட் வேல்யூ தான் எல்லா இதுலையும் இருக்குது. பட் இதே ஓவர் ரைட் பண்ண மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது என்ன ஆகணும்னா இந்த வேல்யூ வந்து அந்த வேல்யூவோட ஓவர் ரைட் ஆகி வரணும். பட் ஆனால் இது வந்து ஓவர் ரைட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மை லிஸ்ட் அப்படிங்கிறது இதோட லோக்கல் இது. ஓகேவா? இதோட அசைன்மெண்ட் வந்து இதுக்கு தான் இதாகும். சேஞ்சிங் மை லிஸ்ட் வித் இந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் அஃபெக்ட் மை லிஸ்ட். ஸோ மேபி நான் தப்பாக எதுவும் எடுத்து போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ள வேறு மாதிரியான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வில் மேபி ஓவர் ரைட். ஓகேவா? பட் ஆனால் வந்து மேபி நம்ம இந்த இடத்துல இப்போ லிஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போமே, லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணல அப்படின்னா என்ன சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்து லிஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை வந்து எடுத்து கொடுத்துருது. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் நம்ம இப்போ உள்ளே வந்து அந்த லிஸ்ட் வேல்யூ வச்சு வி வில் கிரியேட் அண்ட் அனதர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இதை எடுத்து விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்து விட்ருக்கேன்.
ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே போயிட்டு நான் கொடுக்குற வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகேவா, புரியுதாம்மா? லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நான் வந்து இங்கே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு உள்ளே போகும்போது நான் கொடுத்துருக்க வேல்யூ வந்து எனக்கு வந்து எடுத்து கொண்டு போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுது. பட் நான் அதை வந்து இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறேன், சரியா? நான் அதை வந்து ஃபங்க்ஷன் போகுது. ஆனால் நான் போகிற இடத்துல என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்து நான் அதே வேரியபிள் நேம் கொடுத்து வேற ஒரு இது வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் அப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து அங்கே ஓவர் ரைட் பண்ண அந்த 1 2 3 4 அப்படிங்கிறது எனக்கு வந்து பேஸ்ட் ஆகுது. எனக்கு அங்கே ஓவர் ரைட் பண்ண அந்த 1 2 3 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. சரியா, எனக்கு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிற இங்கேருந்து பாஸ் பண்ண அந்த 10 20 30 அப்படிங்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. சரியா, நான் வந்து டோட்டல் அந்த லிஸ்ட்டே வந்து அந்த ரெஃபரன்ஸே நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஓவர் ரைட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, ஓகேவா மேம்? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுற அந்த வேல்யூவே வந்து நான் வந்து ஓவர் ரைட் பண்ண வச்சுட்டேன். ஓகேவா, அதனால தான் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நான் அங்கே கொடுத்துருக்க இந்த லோக்கல் வேரியபிள் வந்து எனக்கு வந்து இந்த லோக்கல் வேல்யூ வந்து எனக்கு எடுத்து ஆக்சஸ் ஆகுது. நான் இங்கேருந்து அனுப்புகிற இந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது. சரியா, ஸோ அதுதான் நான் தான் அந்த இடத்துல லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கீழே உள்ள அந்த இதை ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. பட் ஆனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு. ஓகேவா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு லிஸ்ட் அனுப்புகிறேன். பட் ஆனால் வந்து நான் உள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு லோக்கல் வேரியபிளாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து இங்கேருந்து அனுப்புகிற இந்த லிஸ்ட்டை வந்து இந்த 10 20 30 வந்து இந்த லிஸ்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணிடுது. 1 2 3 4 அப்படிங்கிறது ஓவர் ரைட் பண்ணி எனக்கு வந்து அந்த லோக்கல் வேரியபிளை வச்சு எனக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட் ப்ரொவைட் பண்ணுது. பட் நான் அனுப்புன லிஸ்ட் வந்து 10 20 30 அப்படிங்கிறது தான் இங்கே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து பாசிங் வேல்யூ வெஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புகிறோம், ரெஃபரன்ஸை வி கேன் ஏபிள் டு ஓவர் ரைட். ஸோ நம்ம அந்த வேல்யூ வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அங்கே லோக்கல் வேரியபிள் கொடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கம்ப்ளீட்லி ஓவர் ரைட் த ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஓகேவா, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அனுப்புகிற ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து வி கேன் ஏபிள் டு டூ சம் ஆப்ரேஷன். நம்ம வந்து வேறு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு டூ தட் வித் இன் த ஃபங்க்ஷன். சரியா, ஸோ தென் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணும்போது எந்த மாதிரிலாம் வந்து கால் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்து ஃபுல்லுமே கொஞ்சம் நார்மலாக நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் எழுதுவோம், அதை கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ ரெக்யூர் ஆர்குமெண்ட் எழுதலாம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் எழுதலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்குமெண்ட் எழுதலாம். அதே மாதிரி வந்து வேரியபிள் லென்த் எந்த லென்த்தில்னாலும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 2 பேராமீட்டர் இல்லாமல் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், இல்லை வந்து 2 பேராமீட்டரில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வேரியபிள் டிஃப்ரெண்ட் வேரியபிள் லென்த்தில் நம்ம வந்து பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட் வந்து மேலே பார்த்தோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்து பாஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாடல். ஓகேவா, ஸோ இப்போ ரெக்யூர் ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நான் வந்து நார்மலாக சொன்னது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம இந்த இடத்துல வேல்யூ இங்கே வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எரர் காமிக்கும். ஸோ நான் வேல்யூ இங்கே கொடுத்துருக்குறேன், இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். பட் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நேம் மட்டும் அப்படின்னு கொடுத்து இது பண்ணேன்னா என்ன ஆகும்னா இட் வில் ஷோ மீ an எரர். ஏன்னா அந்த மெத்தடுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து உள்ளே பாஸ் ஆகுது. ஸோ வி நீட் அண்ட் பேராமீட்டர். ஓகேவா, ஸோ ஒரு பேராமீட்டர் வந்து உள்ளே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வி நீட் அண்ட் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் டு கால் த ஃபங்க்ஷன். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன் நம்ம இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா வி நீடு அண்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற அதை கால் பண்ணுற ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து வேணும். அதை தான் நம்ம வந்து ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவாம்மா, ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரிண்ட் மீ ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொல்ல ரிட்டன் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இங்கே செமிகோலன் வைக்கணும் இல்லை, செமிகோலன் இஸ் நாட் நெசசரி. சரியா, ஸோ அந்த பிரிண்ட் மீ அப்படிங்க கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் என்ன பண்ணல, நான் வந்து எந்த ஒரு பேராமீட்டருமே நான் வந்து பாஸ் பண்ணல. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா தட் வில் ஷோ மீ அண்ட் எரர். ஓகேவா, ஸோ தென் அதுக்கு வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வி வில் யூஸ் அண்ட் கீவேர்டு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து கீவேர்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போதே வி நீட் டு
பாஸ் த வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ரிட்டர்ன் கொடுத்து வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா we will pass the அந்த நம்ம இங்கே கொடுத்துருக்க அந்த கீவேர்டையே அப்படியே யூஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து அதுக்கான வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஜஸ்ட் டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப், ஸோ ஸ்ட்ரிங்கை நீங்கள் கொடுத்துக்கிறேன். ஸோ இட் மேபி அன் எனி, நம்ம வந்து அந்த இடத்துல இன்டிஜர் கொடுத்துக்கலாம், இதனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் தான் இல்லை, நம்ம வந்து எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். மை ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ மை ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ பிரிண்ட் மை ஃபங்க்ஷன். ஓகேவா? மை ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ தென் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், நான் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஓகேவா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் நேம் ஆஃப். இப்போ நான் வந்து மை ஃபங்க்ஷன் மட்டும் இங்கே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஒன்று, இட் வில் ஷோ மீ அன் எரர். சரியா? ஏன்னா நம்ம வந்து அந்த கீவேர்டை வச்சு ரெஃபர் பண்ண போகிறோம். அந்த கீவேர்டவே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு டூ சம் ஆப்ரேஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் வில் ஷோ மீ அன் எரர். ஸோ வி நீட் டு புட் அண்ட் வி நீட் டு அசைன் எ வேல்யூ ஃபார் தட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஏதாவது அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் 1ன்னு கொடுத்தாலும் எனக்கு வந்து இட் வில் நாட் ஷோ அன் எரர். எனக்கு வந்து அந்த 1 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இதாகும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுறோம். சாரி, கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கீவேர்டே தான், இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட கீவேர்டு. அந்த கீவேர்டே நம்ம வந்து டேட்டாக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we need to pass and value to that. ஓகேவா? ஆர் அசைன் அண்ட் வேல்யூ டு தட். நம்ம அசைன் பண்ணுறோம், அந்த கீவேர்டுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிவிட்டு தென் அதை வச்சு தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல முடியும். ஓகேவா? அதை நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், நமக்கு வந்து டேட்டா அந்த ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணி அவுட்புட் வந்து கொடுத்துரும். சரியா? ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே அதுக்குன்னு தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், வேல்யூ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுவோம். தென் இட் மேபி a string, integer, whatever it is. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு வந்து நார்மல். ஓகேவா? ஒரு நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறதுக்கான இது நார்மல் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதுக்கானது. இட் வில் ஆல்சோ ப்ரொவைட் அன் ஸ்ட்ரிங். சரியா? பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து we are going to pass that keyword as argument. ஓகேவா? நம்ம வந்து அந்த கீவேர்டே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால we need to give like this. ஓகேவா? நம்ம கீவேர்ட் கொடுத்துட்டோம், ஈக்குவல் டு we need to assign a value for that keyword. சரியா? அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து அவுட்புட் வந்து எரர் இல்லாமல் நமக்கு வந்து பாஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது அதுக்கு அதே தான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஜ் அண்ட் இதை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நார்மலாக நம்ம கீவேர்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வேறு கீவேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம யூசர் டிஃபைன் கீவேர்டாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே கொடுக்குற அதே வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பேராமீட்டர்ஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்களா நேம் ஏஜ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நேம், ஏஜ், மொபைல் நம்பர் நான் வந்து 3 இது பாஸ் பண்ணுறேன். ஸோ எம் நம்பர் அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு நான் நேம் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன், நேம் போட்டு நேமை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். அடுத்ததில் வந்து பிரிண்ட் போயிட்டு அவங்களோட ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், ஏஜ் ஏஜ். ஓகேவா? தென் ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொடுத்துருக்க அந்த வேல்யூ பேராமீட்டர் அசைன்மெண்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடதில் வந்து அது வந்து இதாகிட்டே இருக்குது பாருங்கள், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம அசைன் பண்ணலான்னா அது ஒரு கலர் வந்து கிரே அவுட்டாகவே நமக்கு வந்து இருக்கும். சரியா? தென் மொபைல் நம்பர். ஓகேவா? எம்என். ஓகேவா? நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு இந்த மை ஃபங்க்ஷன் நமக்கு தேவையாது. ஸோ நான் எனக்கு வந்து அங்கே என்ன ஆர்டரில் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கே வந்து எம்என்னு கொடுக்குறேன். நான் என்ன பேர் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் என்ன ஆர்டர் கொடுத்தேன் அப்படிங்கிற ஞாபகம் இல்லைன்னா
ஸோ சம் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இந்த சைஸ் இதில் எடுக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அங்கே ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலே காமிக்குது என்னெல்லாம் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளோட பைச்சாம் வந்து நமக்கு காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் வேறு எதுவும் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கல அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஸோ தென் நேம், மை நேம்னு போடுறோட என் நேமே கொடுக்குறேனே, ஓகேவா. ஸோ என்னோடய நேம், தென் வந்து ஏஜ் வந்து நான் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஏஜ் கொடுத்துட்டேன், சரியா. நான் இதெல்லாமே கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், மொபைல் நம்பர் இருக்குது. நான் இங்கே கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், நேம் அண்ட் தென் ஏஜ்ன்றது. பட் நமக்கு இது என்ன பண்ணணும்னா, நீங்களே அவுட்புட் பாருங்கள், நமக்கு வந்து நம்மளோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இட் வில் நாட் ஷோஸ் அன் எரர். ஸோ கரெக்டாக அந்த பேராமீட்டருக்கும் இதுவும் வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இல்லை, ஓகேவா. நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோமோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராமீட்டர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அசைன் பண்ணி நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். ஏன்னா நம்ம இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறோம், கீவேர்டு வச்சு தானே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கீவேர்டு வந்து எங்கே மேட்ச் ஆகுது, இந்த கீவேர்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே மேட்ச் ஆகுதோ அதை வந்து அதில் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ தென் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு இந்த வேல்யூ தான் வரணும். நான் வந்து ஒரு 2 பேராமீட்டர் கொடுக்குறேன். ஸோ ஒரு 4-5 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பேராமீட்டர் மட்டும் எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் அதில் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வந்து நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிறத நான் கொடுக்கல. ஸோ இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஏஜ் அப்படிங்கிற வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். கரெக்டு தானே? எம்என்ஓ ஓகே. நம்ம டிஃபால்ட் பேராமீட்டர் கொடுத்தோன்னா வி நீட் டு ப்ரொவைட் இட் லாஸ்ட்னு நினைக்கிறேன். டிஃபால்ட் பேராமீட்டர் லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எனக்கு வந்து அந்த ஏஜ்ங்கிறத நான் இங்கேருந்து கொடுக்கல, பட்டு இட் ஷோஸ் மீ அண்ட் ஏஜ். நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஏஜ் கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு வந்து அதோட அவுட்புட் எடுத்து கொடுக்குது. நான் அதே இது இந்த இடத்துல வந்து ஏஜை வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to put some age value, ஓகேவா. ஸோ நேம் ஈக்குவல் டு ஓகேவா, தென் எம்என்ஓ. ஸோ ஏஜ் இங்கே கொடுக்குறேன், ஏஜ் வந்து மிட்டில் வைக்கிறேன். ஸோ எந்த ஆர்டர்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம், சரியா. ஏஜ் வந்து நான் 27 ப்ளேஸ் பண்ணிட்டேன். தென் எம்என்ஓ, மொபைல் நம்பர் ஈக்குவல் டு சம் ரேண்டம் நம்பர், ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் ஃபங்க்ஷனை கால் பண்ணி கொண்டு வரும். ஸோ இதோட வேல்யூஸ் பாஸ் பண்ணும். அண்ட் இதே மாதிரி இது கால் ஆகும்போது இது வந்து எனக்கு வந்து அதே ஃபங்க்ஷனை போய் ஆக்சஸ் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும், சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து நான் வந்து ஏஜை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன், 27 மாற்றி இருக்கிறேன், ஓகேவாம்மா. ஸோ செகண்ட் இதில் வந்து நான் வந்து ஏஜ் வந்து கொடுக்கல, அந்த பேராமீட்டரை நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டிஃபால்ட்டான 30 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கொண்டு வந்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது, ஓகேவா. இதுதான் நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. தென் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் வந்து ஆர்குமெண்ட்னு போட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சம் இது வந்து கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து ஒரு ரெண்டாவது ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்டார் வச்சு எழுதணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து வேரியபிள் லென்த் எந்த லென்த்தில் இருந்தாலும் நமக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேராமீட்டர் கொடுத்தாலும் சரி, 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேராமீட்டர் கொடுத்தாலும் சரி, இட் வில் அக்செப்ட், ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம 10 கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த இது வந்து அக்சஸ் ஆகும், இந்த ஆர்குமெண்ட் 1 அப்படிங்கிறது அக்சஸ் ஆகும். இதே இது நான் வந்து 70, 80, 50 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த வேர் போய்ட்டு இதோடது வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் ஆகி அதோட அவுட்புட் வந்து எனக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ இங்கே நேம் இருக்கட்டும், அண்டு நான் வந்து ஏஜை வந்து இது பண்ணுறேன், ஸ்டார் கொடுத்து ஏஜை வந்து ஸ்டார் பண்ணி விட்டுட்டேன், சரியா. எம்என்ஓ இல்லை.
ஸோ நம்ம இப்போ மல்டிபிள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணணும் அப்படின்னா மேபி we need to put age for age. ஓகேவா, print of age. ஓகேவா, ஸோ we are going to print the age. ஸோ print நீங்கள் ஒன்று போட்டுக்கிறேன், ஏஜ்னு மட்டும் இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா எண்ட் ஆஃப் லைன் போட்டு எண்ட் லைன் போட்டு விட்டுறதுனால தான். ஓகேவா, இது என்ன பண்ணுவோம்னா நமக்கு இந்த ஏஜுக்கு அடுத்து இந்த வர்ற பிரிண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரே இதில் வந்து எடுத்து கொடுத்துரும். சரியா, சரி ஓகே. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் கொடுத்தாச்சு, பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் பேராமீட்டர்ஸ் மட்டும் பாஸ் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஆதி. ஸோ இது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது வந்து அந்த நேமை மட்டும் எடுத்து இது பண்ணும். ஸோ இப்போ நான் அடுத்ததில் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு சம் நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து அந்த ஏஜுக்குள்ளே இதை வந்து எடுத்து கொடுக்கும். சரியா, கொள்ள வைக்க மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்குது, நிமிஷமா கம்மா போட்டு ஒரு கம்மா போட்டுட்டு அடுத்த கம்மா போட்டு இங்கே வந்து எண்டை போட்டு விட்ரும். ஸோ ஒரே லைனில் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த நேம் இருக்குது அப்படிங்கிறனால அந்த நேமும் சேர்ந்து கூட சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம ரெண்டுமே ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம் அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து இந்த நேம் மட்டும் இதாகுது. நான் இப்போ இதை கட் பண்ணுறேன், இதை மட்டும் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த நேம் மட்டும் வருது, ஏஜுக்கு வந்து எதுவுமே வந்து வரல, நமக்கு யாரும் காமிக்கல, ஏஜுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே அவுட்புட்டே நமக்கு வந்து வரல. ஓகேவா, ஸோ நமக்கு இந்த பேராமீட்டர் மட்டும் எடுத்து ஆக்சஸ் பண்ணியிருக்குது, நமக்கு இந்த பேராமீட்டரில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி இதாகுது. ஓகேவா, ஸோ தென் அடுத்து இதை கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு நேமுக்கு வந்து இதாகாது, நமக்கு வந்து அந்த ஏஜுக்கு மட்டும் வந்து என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ 20 ஆக்சுவலாக ஏஜில் வரணும், ஏஜுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கு, ஏன் தெரியல, நேமில் வந்து வந்திருக்கு. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த நேமுக்கு போய் அதை அசைன் பண்ணிக்குது. இதில் வந்து வர்ற ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த நேமில் அதுவே அசைன் பண்ணிடுது. பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு 20 அப்படின்ட்டு அதுவே அசைன் பண்ணிக்குது. தென் ரிமைனிங் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து இதை வந்து கொடுத்துருது அடுத்து இருக்கிறதுல. பட் ஆனால் வந்து நமக்கு செகண்ட் இருக்கிற அந்த நேமை வந்து இது பண்ணோம் அப்படின்னா நம்ம நேம் அந்த இதில் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இதாகுது, பிளாங்காக விட்டுருது. ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லென்த், எந்த லென்த்தில் இருந்தாலும் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ தென் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்ல, அதே மாதிரி வந்து லேம்டா அப்படின்னு சொல்லி அதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதலாம். பட் ஆனால் அந்த லேம்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும். ஓகேவா, மல்டி லைன் எக்ஸ்பிரஷனாக வந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன் எதுவும் இது பண்ணோன்னா நம்ம வந்து லேம்டா அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து அனானிமஸாக வந்து எழுதிக்கலாம். அனானிமஸ் மீன்ஸ் ஒரு அடையாளம் தெரியாத, யாருனே தெரியாது அனானிமஸ் பர்சன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அடையாளம் தெரியாத அப்படின்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு அடையாளம் தெரியாத ஃபங்க்ஷனாக வந்து அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ன பண்ணால் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷனாக தான் வந்து இருக்கும். ஓகேவா, அதில் வந்து நம்ம வந்து மல்டிபிள் லைன்ஸ் எதுவுமே எழுத முடியாது, அது வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனாக தான் வந்து நமக்கு வந்து
இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து லோக்கல் ஸ்கோப்போட வேரியபிள்ஸ் மட்டும் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ இதுதான் அதோட சின்டெக்ஸ். லாம்டா ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, ஆர்குமெண்ட் அப் டு n. ஓகேவா? தென் அதோட எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா நமக்கு சம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு லாம்டா அப்படின்னு போட்டாலும் அது என்ன ஆகும்னா ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 கொடுத்துட்டு அதுக்கு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிலே முடிகிற இடத்துலேயே நமக்கு வந்து அந்த சம்மோட வேல்யூ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் போகாது, சிம்பிள் தான். ஸோ அதே எக்ஸாம்பிள் இது பண்ணலாம். சம் ஈக்குவல் டு என்ன பண்ணுறாங்க லாம்டா arg_01, arg_02. ஸோ இதில் நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அந்த எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அது வந்து அந்த சிங்கிள் எக்ஸ்பிரஷனுக்குள்ள தான் நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதோட என்னோட அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தென் என்ன பண்ணுறாங்கன்னா arg1 ப்ளஸ் arg. ஸோ தென் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு இந்த 2 ஆர்குமெண்ட்டையும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். சரியா? ஸோ பிரிண்ட் சம் ஆஃப் I'm going to pass some argument. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணால் நமக்கு வந்து 30 அப்படிங்கிற அவுட்புட்டை மட்டும் நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறனால நமக்கு வந்து அசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஏதோ சின்ன எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இது பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாருமே உள்ளான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வர்றதுக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம அதே இதில் வந்து ஒரு இதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? டெஃப் சம் ஆஃப் val1, val2. சரியா? நான் 2 வேல்யூ வந்து இது பண்ணுறேன், கோலம் வச்சுட்டு தென் வந்து டோட்டல் ஈக்குவல் டு val1 ப்ளஸ் val2. ஓகேவா? நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு டோட்டல் வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இது கொடுத்துருக்குறேன். நம்ம அதை வந்து கால் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இட் வில் ஷோஸ் அன் எரர். சரியா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் சம் ஆஃப். ஸோ 2 வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுறேன், 20, 30. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து 50 அப்படிங்கிற இதை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ நான் அந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டும் வராது, நன் அப்படி சொல்லி வருதா? ஏன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணல. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்து இந்த டோட்டல் வந்து பிரிண்ட் பண்ணணும். இதை நம்ம அப்படி பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இது பண்ணுறோம். சரியா? அதுக்கு திரும்ப நன்னு வந்துருக்கு. ஸோ ரிட்டர்னில் நம்ம வந்து டோட்டல் வந்து கொடுத்து we are going to get the value. சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம். ஸோ தென் வந்து ஸ்கோப் வேரியபிள் ஸ்கோப் சொல்லியிருப்பாங்க. ஸோ வேரியபிள் ஸ்கோப் நம்ம வந்து நீங்கள் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் படிச்சிருப்பீங்க. ஸோ லோக்கல் வேரியபிள் ஸ்கோப் அண்ட் குளோபல் வேரியபிள் ஸ்கோப் அப்படின்பாங்க. 3 தெரியல. ஸோ குளோபல் வேரியபிள்னால் அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங்குள்ளே எங்கேனாலும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதில்னாலும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லோக்கல் வந்து அப்படி இருக்காது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ லிஸ்ட்டில் பார்த்தோம் தெரியுமா, ஓவர் ரைட் பண்ணோம்ல, லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணும்போது என்னாச்சு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே உள்ள வேரியபிள் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல பிரிண்ட் ஆச்சு. நம்ம வெளியே இருந்து அனுப்பின அந்த வேல்யூ வந்து அதில் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ அதுதான் வந்து சரியா, உள்ளே இருந்தது வந்து நம்மளோட லோக்கல் வேரியபிள் அண்ட் வெளியே இருந்தது நம்மளோட குளோபல் வேரியபிள். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த அடிஷனே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படிங்கிற மேலே வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த டோட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து குளோபல் வேரியபிளாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் வச்சுக்கலாம், டோட்டல் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து நமக்கு 0 கொடுத்துட்டாங்க. ஸோ
இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்துட்டு இன்சைட் ஃபங்க்ஷன் TOT. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் கொடுக்குறேன். outside function TOT. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா எனக்கு வந்து இந்த பிரிண்ட் எடுத்துடலாம். நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறேன். சம் ஆஃப் 20, ஓகேவா? இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா இங்கே டோட்டல் போகும்போது எனக்கு வந்து இந்த இதோட இது வந்து பிரிண்ட் ஆகும் 50 அப்படிங்கிற பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் இங்கே வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா 0 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு மட்டும் இங்கே நான் போடுறேன் பிஃபோர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம். ஓகேவா? ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் TOT. இது வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷன் ஆஃப்டர். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த குளோபல் வேரியபிள் வந்து என்ன இருக்குது, குளோபல் வேரியபிள் வந்து 0. ஸோ இட் வில் கிவ் மீ அண்ட் 0. சரியா? ஸோ இந்த டோட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு லோக்கல் வேரியபிள். அது வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எப்போ ரிட்டர்ன் முடிஞ்சு அடுத்த லைன் வருதோ, இந்த ரிட்டர்ன் எங்கே பார்க்குதோ அதோட ஸ்கோப் வந்து முடிஞ்சிடும். அதோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ வெளியே வந்து நம்ம என்ன தான் டோட்டல் கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா இங்கே வர இந்த 15ங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து இந்த குளோபல் பொசிஷனில் வந்து வராது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் முடிகிற இடத்துல நமக்கு வந்து அதோட லைஃப் டைம் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்போம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவோம். ஸோ தியரி வந்து லைட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேம்மா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் தான், மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா சேட்டில் போடுங்க. ஓகேவா? சரியா? சரிம்மா, நம்ம இதோட அந்த செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிமைனிங் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். சரியாம்மா? தேங்க்யூ.